ட்ரைனிங் வரேன், சண்டே நைட்டு கிளம்புறேன்ட்டு போனார். அதுக்கப்புறம் மண்டே ஒரு 10 o'clock ஃபோன் பண்ணி நான் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னாரு. அது நான் அங்கே ரூமுக்கு போயிட்டு நான் அவனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பேசவே இல்லை. நேற்று கால் பண்ணி நான் தான் கால் பண்ண அவருக்கு, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு இப்போ தான் முடிஞ்சது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னாரு. சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டைம் இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னா அவரும் சரின்னாரு. ஒரு 9 மணின்னு நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஷாக் அடிச்சிருச்சு, நான் அங்கே போய் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக மாற்றி கால் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டாங்க. நல்லா இருக்குது, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. இன்னொருத்தருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இறந்துட்டாரு, அவரோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. சிஸ்டர் தான் பேசிகிட்டு இருந்தாங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்புறம் இன்னைக்கு தான் இப்போ தான் ஒரு 1 hour தான் ஆச்சு நாங்கள் இங்கே வந்து. இப்போ வந்து காட்டினாங்க, மூக்கில் வாயிலெல்லாம் ரத்தம் வந்து படுத்துருக்காரு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல. என் கை குழந்தை வச்சுட்டு நான் தனியாரமாக நிற்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன சம்பவம் நடந்ததா சொல்றாங்க? சம்பவம் யாரு பார்த்தது? டீ குடிக்க போற இடத்துல ஏதோ தண்ணி நின்றுச்சு, தாண்டப்போ வலிக்கு விழுந்துட்டாரு. கை ஊனி எந்திரிக்க முடியாதனால அவருக்கு இதை பிடிச்சாரு, ஒரு கம்பியை பிடிச்சாருங்களாம். அதில் ஷாக் அடிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. தண்ணி குடிக்கும்போது குடிச்சாராம். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது தான் உயிர் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ தான் சொன்னாங்க. அதையும் மாமனாரும் அவரோட அண்ணாவும் போயிருக்காங்க, ஸ்டேஷன் போயிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ண. நீ அவங்க வந்தாதான் தெரியுங்க என்னன்ட்டு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு இதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. நான் அந்த கடைக்கார மாதிரியும் அந்த தண்ணி நின்றுருக்கு, அதை சரியாக கவனிக்காதனாலையும் இந்த மாதிரி ஆயிருக்கு. கரண்ட் பாஸ் அதனால இந்த மாதிரி இபி மேலே நடவடிக்கை எடுக்கணும். எதுக்கு அந்த மாதிரி அது செக் பண்ண கூட முடியாதா? இந்த மாதிரி மழை வருது, தண்ணி தேங்கி நிற்குது, யாராவது உயிர் போனாதான் அதை பார்ப்பாங்களா? அதுக்கு முன்னாடி யாருமே பார்க்க மாட்டீங்களா? எனக்கு என்னோட பட்டு வேணும். என்னால் அவரை பார்க்க கூட முடியல, அந்த நிலைமையில படுத்திருக்காரு. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பையன் இருக்கா, அவனுக்கு 7th month ஸ்டார்ட் ஆகுது இன்னையோட. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவர் ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல இருந்தாரு, இப்போ எடிவைஸ்ல மேனேஜரா இருக்காரு. யாரு உங்க குடும்பத்தை பாக்குறீங்க? இவர்தான் பாத்துட்டு இருந்தாரு. இவர்தான் பாத்துட்டு இருந்தாரு. இப்போ அம்மா இருக்காங்க, அம்மா கூட தான் நாங்கள் இருக்கோம். இப்போ அப்புறமா நிற்கிறேன். எனக்கு யாரும் சப்போர்ட்டும் இல்லை. இந்த கவர்மெண்ட் தான் என்னை பார்த்துக்கணும். ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. என் வாழ்வாதாரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? இவர் ஒருத்தர் தான் இருந்தார், இவரும் போயிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறீங்க? இபி மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதனால தானே இவ்வளோ அசால்ட்டாக இருந்தனால தானே இந்த மாதிரி நடந்துச்சு.